சிவபுராணம். இந்த பதிகம் உயிரின் இழிவு மற்றும் இறைவனின் கருணை ஆகிய இரண்டையும் விளக்குகிறது. மிகத் தாழ்ந்த பிறவிகளில் உழன்ற ஆன்மாவையும் இறைவன் எந்த தகுதியும் பார்க்காமல் குரு வடிவத்தில் வந்து ஆட்கொண்டு முக்திப் பேற்றை அளித்ததை நன்றிப் பெருக்குடன் கூறுவதே இதன் சாரம். இறைவனின் மாண்பு. அடிகள் 1 முதல் 20 வரை. வாழ்த்து. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்று 5 எழுத்து மந்திரத்தை போற்றியும் இறைவனின் திருவடிகளை வாழ்த்தியும் பாடல் தொடங்குகிறது. தோற்றமில்லாமை. இறைவனுக்கு ஆதி தொடக்கம் இல்லை, அந்தம் வசு முடிவு இல்லை. அவன் எல்லா பொருட்களுக்கும் முன்னவனாகவும் பின்னுள்ளவனாகவும் இருக்கிறான். 8 வடிவங்கள். இறைவன் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், உயிர் ஆகிய 8 வடிவங்களாக அட்டமூர்த்தமாக இந்த பிரபஞ்சத்தை இயக்கினாலும் இவை அனைத்தையும் கடந்த உருவமற்ற பேரொளியாக இருக்கிறான். உயிரின் இழிவும் இறைவனின் கருணையும். அடிகள் 21 முதல் 72 வரை. பிறவிக் கொடுமை. நான் புல், பூண்டு, புழு, மரம், விலங்கு, பறவை, பாம்பு, மனிதன், தேவர் என பல பிறவிகள் தோறும் உழன்று துன்பப்பட்டேன். ஆட்கொண்ட அருமை. அத்தகைய தாழ்ந்த பிறவிகளில் உழன்ற என்னை தேவர்களுக்கும் அறியப்படாத சிவலோகம் என்னுமர முத்தி நெறியை அறிவித்து குருவாக வந்து ஆட்கொண்டான். இருள் நீக்கம். அறியாமை என்னும் இருளினால் பிணிக்கப்பட்டு உலகப் பற்றுகளால் மயங்கிக் கிடந்தேன். ஆனால் அவன் வந்து என் அஞ்ஞான இருளைப் போக்கே என் வினையின் வேரையே அறுத்தான். குருவின் உபகாரம். சாதாரணமாக இருக்கும் என்னை தான் இனி எனக்குரியவன் என்று உலகம் அறியும்படி செய்து தன் அருளைப் பொழிந்து என் எலும்பை எல்லாம் உருக்கி பெரின்பத்தை அளித்தான். அடியாரின் உறுதி. அடிகள் 73 முதல் 95 வரை. புகலிடம். அழியாத செல்வமே, எனக்கு இனி வேறு புகலிடம் இல்லை. என் மனம் உன் திருவடிகளிலேயே நிலைத்துவிட்டது. உறுதி. இந்த பொய்யான உடலை போற்றுவதற்கு நான் இனி விரும்பவில்லை. உன் திருவருளாலே நான் சிவத்தை அடைந்துவிட்டேன். பயன். இந்த சிவபுராணத்தை அன்புடன் பாடுவோரும் கேட்போரும் பிறவி பிணியை நீக்கி பந்தம் கட்டு அறுத்து நிலையான முக்தியை அடைவது உறுதி என்று கூறி பாடலை நிறைவு செய்கிறார். சுருக்கம். சிவபுராணம் என்பது மாணிக்கவாசகரின் அனுபவச் சுருக்கமாகும். இது ஒரு சாதாரண ஆன்மா, உயிர் உலகியல் துன்பங்களால் உழன்று இறுதியில் இறைவனின் அளவற்ற கருணையால் ஆட்கொள்ளப்பட்டு நித்திய ஆனந்தப் பேற்றை அடைந்த வரலாற்றை நெஞ்சை உருக்கும் மொழியில் பாடும் அரிய பதிகம் ஆகும்.